விஸ்வாவசு வருஷம் கார்த்திகை மாதம் 3ஆம் நாள் தீபோத்சவம் மகிமை 26/11/2025 புதன்கிழமை ஸ்ரீ சுந்தரானந்த ஹேரம்ப மகரிஷி கிரிவலம் வருகின்றார். கிரிவல பலன்கள்: சந்தான பாக்கியம் குழந்தை இல்லாத நிலையிலிருந்து வெளிவருவதற்கு கடவுள் அருள் அன்றி கிடைக்கப் பெறாது. ஆகவே நம் குழந்தைகள் தெய்வீகமாய் நீதி நெறியுடன் வளர்வதற்கு பெற்றோர்கள் ஒவ்வொருவரும் பாடுபட வேண்டும். இது நம் கடமைகளில் ஒன்று. இப்படி நமது சத்குரு கூறுவார். இன்று நம் சந்ததிகளை காப்பதற்காகவும் அவர்களின் தெய்வீக வளர்ச்சிக்காகவும் இறைவனிடம் வேண்டி பிரார்த்தித்து கிரிவலம் வரலாம். குழந்தைகளையும் கிரிவலத்துக்கு அழைத்து வருவது மிக அவசியம். குழந்தைகளுக்கு எப்படி நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறோம் என்பது போன்ற பல பீதிகள், பயங்கள் அகல இந்த நாளில் நீங்கள் செய்யும் கிரிவலம் உங்களுக்கு வழித்துணையாக அமையும். பொதுவாக இன்று என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், கர்ப்பிணி பெண்கள், சந்தான பாக்கியம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தம்பதியினர், வியாதிகளால் தவிக்கும் குழந்தைகள், புத்தி சுவாதீனம் இல்லாமல் பிறக்கும் குழந்தைகள், இவ்வாறு மற்றைய குழந்தைகளின் நலம் வேண்டி கிரிவலம் வந்து அவர்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். இப்படி இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கு ஸ்ரீ சுந்தரானந்த ஹேரம்ப மகரிஷி நமக்கு நல்வழி காட்டி குழந்தைகளையும் ரட்சிப்பார். இந்த பிறவியிலே குழந்தை பாக்கியம் கிடைக்காத தம்பதிகள், கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து இன்று கிரிவலம் வாருங்கள். மேற்கொண்டு உலகில் வாழும் அனைத்து குழந்தைகளின் நலனிற்காக பலனை அர்ப்பணித்தல், சந்தான தோஷத்தில் இருந்து வெளிவருவதற்கு ஸ்ரீ சுந்தரானந்த ஹேரம்ப மகரிஷி நமக்கு வழி காண்பிப்பார். 26/11/2025 கிரிவலம் வரும் முறை. 63 நாயன்மார்களே, நம் மனதிற்கு பிடித்த யாரையாவது ஒருவரை நினைத்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி அவரிடம் நமக்கு வேண்டியதை அப்படியே முன்வைத்து பிரார்த்தனை செய்து கிரிவலத்தை துவங்குங்கள். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், சித்தர்கள், யோகிகள் கடைபிடித்த வைராக்கியத்தை எடுத்துக்கொள்ளவும், விருப்பப்பட்ட குருமார்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி அவர் செய்த வைராக்கியங்கள், தர்மங்களை செய்து கொண்டே கிரிவலம் வருங்கள். இப்படி வருவது இந்த நாளில் கிரிவல முறையில் மிக முக்கியமானதாகும். உதாரணம், ஸ்ரீ குங்குலிய கலைய நாயனார், இவரை நினைத்து சாம்பிராணி இட்டுக்கொண்டு கிரிவலம் வரலாம் மிக பாதுகாப்பாக. ஸ்ரீ மூர்த்தி நாயனார் சந்தனக்கல் அட்டை ஏந்தி அதை தலையில் சுமந்து கொண்டு கோயிலுக்கு சந்தனம் அரைத்து அந்த சந்தனத்தை சாத்தி கிரிவலம் வரலாம். ஸ்ரீ வாயிலார் நாயனார் மௌன கிரிவலம். ஸ்ரீ அப்பர் பெருமான் கோயில்களில் திருப்பணி. ஸ்ரீ சுந்தர பெருமான் திருநீரை ஏந்தி அனைவருக்கும் அந்த திருநீரை அளிப்பது மிக விசேஷம். ஸ்ரீ ஆண்டாள் புஷ்பங்களை கையால் தொடுத்தோ கடையில் வாங்கி கோயில்களுக்கு அளித்து கிரிவலம் செய்யலாம். ஸ்ரீ பொய்கை ஆழ்வார் கோயில்களிலே தீபம் ஏற்றி கிரிவலம். ஸ்ரீ திருப்பானாழ்வார், ஸ்ரீ தியாகராஜர், ஸ்ரீ சியாமா சாஸ்திரிகள், துக்காராம் போன்ற மகான்களின் பாடல்களையும், ஸ்ரீ நந்தனார் போன்ற மகான்களின் சரித்திரத்தை பற்றிய பாடல்களையும் நாம சங்கீர்த்தனமாக பாடிக்கொண்டும் வாத்தியங்கள் வாசித்து கொண்டும் கிரிவலம் வரலாம். இந்த சேவையை இன்று சத்தங்கமாக பலரும் சேர்ந்து செய்தால் பலன்கள் கோடி கோடியாக கிடைக்கும். உதாரணமாக, குங்குலிய தூப சேவையை குறைந்தது 1008 அடியார்கள் குங்குலியம் போடுவதற்கான உதவி புரிவது, குறைந்தது 108 அடியார்களை ஒன்று திரட்டி கோயில்களில் திருப்பணி. இதனால் மகான்களின் ஆசியை சந்ததியினர் கண்டிப்பாக பெறுகின்றார்கள். அனைத்து சௌபாக்கியங்களையும் இம்மகான்கள் அவர்களுக்கு தந்து அருளி பல இறை சேவைகளை செய்வதற்கு வாழ்த்தி அருள்கின்றார்கள். சமர்ப்பணம் என்ன? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது அருளாலா அருணாச்சலா. நாயன்மார்கள் போற்றி, ஆழ்வார்கள் போற்றி, நால்வர் போற்றி, சந்தான குரவர்கள் போற்றி, மனதிற்கு பிடித்த இஷ்ட மகான் சித்தர் யோகி போற்றி போற்றி போற்றி. ஸ்ரீ சுந்தரமூர்த்தி பெருமானை மனதில் நினைத்து அனைத்து அடியார்கள் போற்றி. இவர்களுக்கும் அர்ப்பணம். தானம் என்ன செய்ய வேண்டும் என்றால், வெண்பொங்கல், இட்லி போன்ற டிஃபன் ஐட்டங்கள், உணவுகள் தானம். இங்கு வஸ்திர தானம் செய்வது மிக சிறப்பு. ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் ராஜகோபுரத்தை தரிசித்த வண்ணம் 63 நாயன்மார்கள் பெயரை கூறி போற்றி சொல்லி நமஸ்காரம். உதாரணம்,
திரு நீலகண்ட குயவனார் போற்றி திரு அண்ணாமலையாரை தரிசித்து நமஸ்காரம் செய்து கிரிவலத்தை நிறைவு செய்தல் வாழ்க்கையில் அளவற்ற பலன் வந்து சேர்கின்ற நல்ல நாள். தொடர்ந்து அடுத்த நாள் கிரிவலத்தை பார்ப்போம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உங்களுடைய அருளால்.